இது விழித்து விழித்து இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு. புரியுதுங்களா? அது அது ரொம்ப முக்கியமா அதை புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம ஒரு இன்சிடென்டா நம்ம அங்க வந்தோம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இது இன்சிடென்ட் கிடையாது. இது பல ஜென்மத்தோட தொடர்புகள், பல ஜென்மத்தோடைய தேடுதல். பல பேர் பாலைவனத்துல நீங்க எல்லாம் நீர் இல்லாமல் அலைந்து 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 நாக்கு வறண்டு சாக போற நேரத்துல ஒரு சொட்டு நீரே இறைவன் என்று உருகுனீங்க பாத்தீங்களா? அதுக்கான பலன் தான் இப்ப மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, மழைக்குள்ள உட்காந்துருக்கீங்க. புரியுதா? இதுதான் விஷயம். இன்னைக்கு நீங்க தேடி இருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எத்தனையோ பிறப்புகள்ல கண்ணா புண்ணான்னு தேடி இருக்கீங்க. இன்னைக்கு தேடி இருக்கிறதெல்லாம் இப்ப தேடி இருக்கிறது இப்ப உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, இதெல்லாம் இல்லை. இதை கணக்கு எடுத்தெல்லாம் அவன் வேலை செய்ய மாட்டான். இது பல நாள் தேடி தெரிந்து பல துன்பங்களை அனுபவித்து உடலை விட்டுருக்கான். அவனை முதல் உரிமை கூட அவனுக்கு, முன்னுரிமை கூட அவனுக்கு. அவனை கூட்டிட்டு உட்கார வை. இந்த சமூகத்துல, இந்த சமுதாயத்துல அவன் ரொம்ப சாதாரணவன். இங்க உட்கார்ந்துருக்கான் அத்தனை பேரும் ரொம்ப சாதாரணவன். ஆனால் அவன் தேடுதலில் முதல் மாணவனாக ஒரு காலத்தில் இருந்திருக்கிறான். அதனாலதான் அவனை கூட்டிட்டு வந்தேன். அப்ப இந்த செயலை அவனால் கண்டறிய முடியாது. என் ஞாபக சக்தியால் கண்டறிந்து அவனை சல்லடை போட்டு சலித்து தூக்கிட்டு வந்துட்டேன். அவனை விட்டா அவன் ஒரு கடுகு எண்ணெயில பொறிச்சு எங்கேயோ மோருக்கோ ரசத்துக்கோ விருந்தா இருப்பான். அவன் விருந்தாவும் ஆகக்கூடாது, மருந்தாவும் ஆகக்கூடாதுன்னு அந்த கடுகை பத்திரப்படுத்தி பத்திரமாக தங்கமாக பொக்கிசமாக கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கிறேன். எப்பயுமே என்னுடைய நோக்கம் அந்த கடுகு சட்டிக்கு போயிடக்கூடாது, ரசத்துக்கு போயிடக்கூடாது, மோருக்கு போயிடக்கூடாது. அது ஆகாயத்துக்கு போக வேண்டிய கடுகு. அப்படிங்கறதுனாலதான் இந்த உரைய, இந்த வடிவத்தை நம்மளை சார்ந்தவங்களை தயார் பண்றது, நம்மளை சார்ந்தவங்களை கொடுக்கறது. ரசத்துல போய் விழுந்துராத, மோர்ல போய் விழுந்துராத, சாம்பார்ல போய் விழுந்துராத, வானத்துல போய் விழுவு. அதான் உன் இடம். புரியுதா? அதுக்காக தான் நம்ம ஒரு சில தடுத்து ஆட்கொண்டு சில பேரை கையகப்படுத்தி வச்சிருக்காங்க. சொல்லுவாங்கல்ல, கையகப்படுத்தி வச்சிருக்கிறோம் அப்படிங்குவாங்கல்ல. அது மாதிரி சில பேரை கையகப்படுத்தி ஏன் நம்ம இங்க இருக்கிறோம், ஏன் பயணிக்கிறோம்னு தெரியாம இருப்பாங்கல்ல. அதுக்கு காரணம் இதுதான். நீ தயவு செய்து ரொம்ப நாள் தேடிட்ட பாலைவனத்துல எல்லாம் ஓடி போய் ஆகாயத்துல படுத்துக்க அப்படிங்கிறது தான் அதோடைய வடிவம்.